லதா எப்போதுமே வேலண்டைன்ஸ் டே தனியா தான் கொண்டாடுவா. அவளுக்கு காதல்னா ஒரு கனவு மட்டும்தான். வாழ்க்கையில பல ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கிறா. பல புரிதல் இல்லாத உறவுகள் அவ வாழ்க்கையில நடந்திருக்குது. இப்ப அவளுடைய இதயம் வெறுமையா இருக்குது. உண்மையான காதல் எங்க இருக்குதுன்னு அடிக்கடி கடவுள்கிட்ட கேட்டுப்பா. ஒரு வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அவ சர்ச்சுக்கு போனா. பாஸ்டர் சொன்னாரு, காதல்னா வெறும் ரோசஸ், சாக்லேட்ஸ் அல்லது ஐ லவ் யூங்கிற வார்த்தைகள் அல்ல. உண்மையான காதல்னா தியாகம், ஏற்றுக்கொள்தல், என்றும் மாறாத அன்பு. அது கடவுளின் அன்புல தான் முழுமையடையுது. ஆராதனை முடிஞ்ச பிறகு லதா சர்ச் வாசலுக்கு வந்தா. ஒரு சின்ன பையன் அவளை நோக்கி ஓடி வந்தான். அவன் கையில ஒரு ரெட் ரோஸ் இருந்துச்சு. அக்கா, இது உங்களுக்கு, அவங்க கொடுத்தாங்கன்னு புன்னகையோட சொல்லிட்டு ஓடிட்டான். லதா ஆச்சரியத்தோட அதை வாங்கி பார்த்தா. ரோஸ் பக்கத்துல ஒரு சின்ன பேப்பர் இருந்துச்சு. அதுல இப்படி எழுதி இருந்துச்சு: நீ என் பார்வைக்கு அருமையான படியினால் கணம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னை நான் மறக்கல. உன் கண்ணீரை நான் எண்ணி இருக்கிறேன். நீ தனியா இல்ல. என் அன்பு உன்னை சூழ்ந்திருக்குது. என் அன்பு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. நீ எனக்கு வெளியேற பெற்றவள். நான் உன்னை நேசிக்கிறேன். இப்படிக்கு உன் பிதாவாகிய தேவன். லதா கண்கள்ல கண்ணீர். சுற்றுமுற்று பார்த்தா. யாரும் இல்ல. அவ அந்த ரோஜாவை மார்போட அணைச்சுக்கிட்டா. அப்போ இருந்து லதா வேலண்டைன்ஸ் டேய வேற விதமா கொண்டாடினா. அவ தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் ரோஜாவை கொடுத்தா. ஒவ்வொரு ரோஜாவோட ஒரு சின்ன குறிப்பு வச்சா. இந்த ரோஜா போலவே கடவுளின் அன்பு என்றும் புதியது. அவர் உன்னை நீ இருக்கிற வனமாகவே நேசிக்கிறார். காதல் தினத்துல நம்ம கொண்டாடும் அன்பு அழகானது. ஆனா உண்மையான காதலின் ஆதாரம் கடவுளுடன் தான் இருக்குது. அவர் நம்ம முதல்ல நேசிச்சார். அதனால்தான் நம்மளால நேசிக்க முடியுது. ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவனுடைய அன்புல எப்பவும் மகிழ்ச்சியா இருங்க. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே.